ஹலோ, இன்னைக்கு சாரி ரீடிங் பண்ணலை. கொஞ்சம் ஒரு நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, இந்த மந்த் வரப்போகிற மந்த் கொஞ்சம் பிஸி ஒர்க்கு, அதை நான் அவாய்ட் பண்ண முடியாது. கொஞ்சம் ரீடிங்ஸ் அப்படி தான் கொஞ்சம் விட்டு விட்டு வரும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ஓகே, நம்ம வந்து ஒரு எஸ்ஆர் நோ மாதிரி பெண்டலமில் வந்துட்டு நீங்கள் எதுனா ஒரு கொஸ்டின் நீங்கள் மைண்டில் யோசிச்சுக்கோங்க. அதுக்கான ஆன்சர் நான் என்ன மாதிரியான ஆன்சர் கார்ட்ஸில் வருதுன்றதை நம்ம பார்க்கலாம். இன்கேஸ் நீங்கள் எதுனா எக்ஸ்ட்ராவாக தெரிஞ்சுக்கணும், எதுனா மெசேஜ் தேவைன்னா நம்ம கார்ட்ஸ் டைம் பார்க்கலாம். ஏன் நோ வருது, என்ன விஷயன்றதை பார்ப்போம். சரியா? காலையிலையும் நான் வெளியில் போயிட்டேன். நான் பிஸி ஒர்க், வந்ததே லேட்டாக தான் வந்தேன். வந்துட்டு ஸ்லைட்டாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு வீடியோ உட்காந்தாச்சு. ஓகே, இது நான் இந்த செயின் இது தான் நான் எப்போவுமே பெண்டலமாக நான் யூஸ் பண்ணுறது. ஸ்டார்டிங் ரொம்ப வருஷமாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது நான் என்கிட்ட தான் இருக்குது எப்போவுமே. ஓகே, நான் பெர்மிஷன் வாங்கிட்டேன். ஸ்டார்ட் பண்ணுவோமா? மைண்டில் யோசிச்சுக்கோங்க. உங்களுடைய கொஸ்டின் எஸ் ஆர் நோ, இப்படி ஒரு ஒன்ஸ் நான் காட்டி இது பண்ணிவிட்டேன். இப்படி பண்ணி சைடு வந்துச்சுன்னா எஸ், ஓகே. இப்படி வச்சுன்னா நோ, இப்படி போச்சுன்னா நோ, ஓகே. ரவுண்ட் ஆகிடுச்சுன்னா மேபி ஏதோ ஒரு விஷயம். சரியா? ஓகே, யோசிச்சிட்டிங்களா? ஜஸ்ட் ஒன் டைம் தான் நான் உங்களுக்கு இந்த பெண்டலமில் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் கார்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு பைல்ஸ் 3 பைல்ஸ் மாதிரி 3 பைல்ஸ் இருக்குது. 3 பைல்ஸ்க்கு நான் ஸ்டார்டிங்கில் நம்பர் 1, 2, 3 அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. சாரி, நான் லேட்டாக சொல்கிறேன். கொஞ்சம் நான் வெயில் அங்கங்கே அலைஞ்சாலும் கொஞ்சம் என் மைண்டு கொஞ்சம் இதுவாக இருக்குது. 1, 2, 3 நம்பர்ஸில் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு பைல்ஸ்க்குமே ஸ்டார்டிங்கில் நான் பெண்டலம் எஸ்ஆர் நோ பண்ணிவிட்டு நான் நெக்ஸ்ட் கார்ட்ஸ் ரீடிங் பண்ணுறேன். ஆரக்கிள் கார்ட்ஸ், டாரோ கார்ட்ஸ் எல்லாம் பண்ணலாம். இப்போ பைல் 1 நீங்கள் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இது உங்களுக்கான மெசேஜ். ஓகே, மைண்டில் வச்சுட்டிங்களா? நினைக்கிற விஷயம் எஸ் ஆர் நோ. இன்னும் ஸ்ட்ராங் எஸ் தேவை. எஸ்ன்ற மாதிரி தான் வந்திருக்கு உங்களுக்கு ஆன்சர். ஃபைல் 1. தேங்க்யூ. பெண்டலம் ரீடிங் நம்புறவங்க பாருங்கள். இன்கேஸ் உங்களுக்கு அதில் நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு கார்ட்ஸ் ரீடிங் மட்டும் பாருங்கள். சரியா? கார்ட்ஸை பார்ப்போம். உங்களுக்கான மெசேஜ் கார்ட்ஸில் என்னவா வருது? நீங்கள் நினச்ச விஷயத்துக்கு உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எஸ்ஆர் நோவில் பெண்டலம் எஸ்ஆர் நோவில் இதில் என்ன மாதிரியான மெசேஜஸ் உங்களுக்கு வருதுன்றதை பார்ப்போம். உங்களோட ஏஞ்சல் மெசேஜ் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கு. உங்களோட ஏஞ்சல்ஸ் மெசேஜ். ஓகே, ஓகே. ஸ்டார் கார்டு வந்திருக்கு. நைட் ஆஃப் காயின்ஸ். கண்டிப்பாக உங்களுடைய இந்த விடாமுயற்சி ஏதோ ஒரு விஷயம், நீங்கள் அந்த ஒரு விஷயத்திலே நீங்கள் ரொம்ப அதிகமான ஃபோக்கஸ், அந்த ஒரு விஷயத்துக்காகவே நீங்கள் உங்களுடைய காயின்ஸ், உங்களுடைய பென்டக்கிள்ஸ், மணி விஷயத்தில் கொஞ்சம் வருஷம்னே சொல்லலாம், நாள் கூட சொல்ல முடியாது, கொஞ்சம் வருஷம்லேருந்தே உங்களை வந்துட்டு அதில் ஏதோ சில நாட்ஸ் போட்ட மாதிரி, உங்களை வந்து கட்டி போட்டு வச்ச மாதிரி, உங்களுக்கு வந்து மணி விஷயத்தில் ஏதோ சம்திங் உங்களுக்கு வந்து எப்போவுமே
ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி, பணத்துக்காக ரொம்ப கஷ்டப்படணுன்ற மாதிரி. இப்போ நீங்கள் அதில் ஒரு நாட் நீங்கள் ஓப்பன் பண்ண மாதிரி இருக்குது. இன்னும் ஒரு 3 to 4 நாட்ஸ் இருக்குது. அது ஒவ்வொன்றா நீங்கள் வந்துட்டு தானாகவே அது அவிழ்த்திடுவீங்க அந்த நாட்ஸ் எல்லாத்தையுமே. உங்களுக்கான உங்களுக்கான ஒரு ட்ரீம் வேர்ல்டுன்றது கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. அதுக்காக நீங்கள் வந்து அதிகமான ஃபோக்கஸ்ட், அதிகமான கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறீங்க. இனி உங்களை யாரையும் வந்துட்டு பைண்ட் பண்ணி வைக்கவோ, உங்களை வந்துட்டு கட்டுப்படுத்தவோ நீங்கள் யாரையும் அலோவ் பண்ணுறது கிடையாது. எந்த விதமான மைண்ட் கேம்ஸ்க்கும் நீங்கள் அலோவ் பண்ணுறது கிடையாது. ரொம்பவே ஒரு ஃபியர்ஸ்ஃபுல்லான ஒரு பர்சனாக நீங்கள் இப்போது இருக்கிறீங்க லைஃப்பில். எல்லா விஷயங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களுடைய முக்கியமான விஷயங்களாக இருக்கட்டும், உங்களுடைய திங்ஸ் எந்த விஷயத்துக்காக நீங்கள் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்களோ அந்த விஷயத்துக்காக நீங்கள் அதிகமாக டெடிகேட் பண்ணுற மாதிரி இருக்குது. உங்களோட டைம், எனர்ஜி எல்லாத்தையுமே நீங்கள் ஃபர்ஸ்ட் கார்டே வந்துட்டு டெத் கார்ட். இதில் மவுத்துன்னா டெத் கார்ட். ஒரு உங்களுடைய நியூ எனர்ஜி, உங்களுடைய நியூ லைஃப், நியூ சேஞ்ச் எல்லாமே வந்து நிறைய பேரை வந்துட்டு ஷாக் ஆகிற மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் கார்டு இது வந்துட்டு கண்டிப்பாக உங்களுடைய லைஃப் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கிறது நல்லாவே நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. இதை நீங்கள் ரொம்ப காலமாக நீங்கள் வந்து வெயிட் பண்ணி பேஷன்ஸாக இருந்துட்டு நிறைய விஷயங்களில் நீங்கள் அவேக்கனிங் ஆகிட்டு உங்களை நீங்கள் சேஞ்ச் பண்ணி உங்களுடைய எனர்ஜி சேஞ்ச் பண்ணி நிறைய விஷயங்கள் ஷேடோ ஒர்க் பண்ணி இன்னர்ஸ் ஒர்க் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணி இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் அச்சீவ் பண்ணுறீங்க. கடவுள் உங்களுக்கு இது ஒரு கிஃப்ட், உங்களுக்கான ஒரு கிஃப்ட், ஒரு பொக்கிஷம் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஓகே, கிளியர் மெசேஜ். இது தண்ணி தாகமும் இருக்குது, கோல்டும் இருக்குது, டயர்ட்னஸும். ஏன்னா கண்டினியூஸாக நான் ஓடிட்டுருக்கேன். நைட்டு நான் 11:30 தான் வீட்டுக்கு வரும்போது 11:30 இருக்கும். கொஞ்சம் பர்சனல் ஒர்க்ஸ். நிறைய பேர் வந்துட்டு உங்ககிட்ட வந்துட்டு உங்களை ப்ளேம் பண்ணதாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் உங்களை விட்டு விலகி போனதாக இருக்கட்டும், அந்த மாதிரியான பர்சன்ஸ்லாம் அவங்க ரெக்ரெட் பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் இப்போ அதை விட நிறைய விதத்தை நீங்கள் சேஞ்ச் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க உங்களுக்குள்ள. நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து நிறைய விஷயங்களை சில விஷயங்கள் உங்களால் நடந்திருக்குமோ, உங்களால் நடந்தது அந்த மாதிரி நீங்களே கொஞ்சம் ப்ளேம் பண்ணிட்ட மாதிரி இருக்குது. சில விஷயங்களில் நீங்களே நிறைய பேரை விட்டு விலகி நிறைய விஷயங்கள் உங்களுக்குள்ளே இருந்தான கில்ட்டி, அந்த ஒரு மற்ற விஷயங்களில் நீங்கள் ஒரு நிறைய விஷயங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் உங்களையே நிறைய பேர்கிட்ட முன்னாடி ஒருத்தவங்க நிறைய பேர் நிற்கிறாங்கன்னா அதில் ஒரு ஜாயின் பண்ணுறதுக்கே நீங்கள் நிறைய யோசிக்கிற மாதிரி இருந்தது நிறைய விஷயங்கள். ஆனால் இப்போ அந்த மாதிரி எந்த விஷயங்களும் கிடையாது. எல்லாத்தையும் நீங்கள் வந்து தாண்டி வெளியில் வந்துட்டீங்க. ஏர் சைனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இதுதான் உங்களுக்கான மெசேஜ். இதில் ஒரு கார்டு பார்த்துக்கலாம். ஒரு நிமிஷம். ஓகே, இதில் ஒரு கார்டு பார்த்துடலாம் என்ன மாதிரியான ஃபைனல் மெசேஜ் உங்களுக்காக வருதுன்றது. இதுதான் வரும்னு நினச்சேன், வந்திருக்கு. ஃபுல்ஃபில்மெண்ட் கார்டு. எல்லா விஷயத்திலும் நீங்கள் ஜெயிச்சுட்டு வந்துட்டே இருக்கீங்க. சைலண்ட்டாக நிறைய விஷயங்கள் நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க. இப்போ நிறைய விஷயங்கள் நீங்கள் அந்த எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணுறீங்க. எல்லா விஷயத்தையும் உங்கள்கிட்ட யார் எப்படி நடந்துக்கிறாங்களோ அந்த மாதிரியான ஒரு பிஹேவியர் தான் நீங்கள் எடுத்துகிட்டு அவங்க முன்னாடி நீங்கள் பண்ணுறீங்க. ஒரு மிரர் மாதிரி பண்ணுறீங்க. அவங்க எப்படியோ அந்த மாதிரி உங்களோட பிஹேவியர் இருக்கும். அந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இதுதான் உங்களுடைய ஆன்சர்ஸ். பைல் 2 போகலாமா? பைல் 2 உங்களுக்கான ரீடிங்.
file 2 நம்பர் 2 செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இது உங்களுக்கான ரீடிங். இப்படி வந்துச்சுன்னா எஸ், இப்படி போச்சுன்னா நோ, ரவுண்ட் வந்துச்சுன்னா மேபி. ஓகேவா? கிளியரா? ஃபைல் 2 நீங்கள் உங்களுடைய கொஸ்டின் மைண்டில் யோசிச்சுக்கோங்க. உங்களுக்கான ஆன்சர் என்ன வருதுன்றதை பார்ப்போம் பெண்டுலமில். ஓகே ஓகே ஃபைல் 2 உங்களுடைய ஆன்சர் கேட்டுக்கிட்டீங்களா? ஃபைல் 2 கேட்குற ஆன்சர் எஸ் ஆர் நோ. ஓகே ஃபைல் 2 நீங்கள் கேட்ட ஆன்சர் வந்து உங்களுக்கே வந்துட்டு அந்த அளவு கான்ஃபிடென்ட் இல்லாத மாதிரி இருக்குது. நீங்கள் கேட்குற கேள்வியில் மேபி நீங்கள் பண்ணுற அந்த விஷயத்தில் உங்களுக்கே கான்ஃபிடென்ட் இல்லாமல் கூட இருக்கலாம். நீங்கள் கேட்ட கேள்விக்கான அந்த ஒரு விஷயத்தில் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இல்லாமல் இருக்குது. அதனால் மேபியும் வருது, எஸ்ன்ற வர மாதிரி இருக்குது, நோன்னு வர மாதிரி. அதனால் கன்ஃபியூஸ்டாக இருக்குது. நீங்களே கன்ஃபியூஸ்டாக இருக்கீங்க நிறைய விஷயங்கள்ல. அப்படி தான் இருக்கீங்க. ஓகே கார்ட்ஸ் எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகுது. ஃபைல் 2 உங்களுக்கு உங்களுடைய கார்ட்ஸில் என்ன மாதிரியான மெசேஜஸ் வருதுன்னு பார்ப்போம். ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கீங்க. நீங்கள் கேட்ட அந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கீங்க. நீங்களே கான்ஃபிடென்ட் இல்லை அந்த விஷயத்தில். ஓகே மாற்றி யோசிக்கணும். ஆனால் மாற்றி யோசிக்கணும்னு நினைக்கும் போதெல்லாம் ஏதோ ஒரு பேட் எனர்ஜி, ஒரு நெகட்டிவ் எனர்ஜி, நெகட்டிவ் விதமான ஏதோ ஒரு விஷயம்ல நீங்கள் வந்துட்டு கனெக்டடாக இன்னும் இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் ஃபுல்லாக அதுலேருந்து வெளியில் வராத மாதிரி இருக்குது. போராடிட்டு இருக்கீங்க அந்த ஒரு விஷயத்தில் வெளில வரணுன்றதுக்கு. ஆனால் கஷ்டப்பட்டு நீங்கள் வெளியில் வந்து தான் ஆகணும். உங்களுடைய பொட்டென்ஷியல் என்னன்றது, உங்களுடைய ஃப்ரீடம், ஒரு விஷயத்தில் வந்துட்டு முடிவு எடுத்தீங்கன்னா அதில் வந்து அதிலே இருங்க. அடிக்கடி உங்களுடைய அந்த ஒரு மைண்டில் வந்து மாற்றிட்டே இருக்காதீங்க. நம்ம எப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, இது நல்லதா, இது கெட்டதான்ற கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஒரு விஷயத்துக்கு நீங்கள் முடிவு எடுத்தீங்கன்னா அந்த முடிவாயிருங்க. அமைதியாக இருக்கணும். அதே சமயம் கொஞ்சம் மைண்ட் காம் பண்ணிவிட்டு கொஞ்சம் எல்லா விஷயம் ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும், கொஞ்சம் நாள் ஆகும். அதுக்காக கொஞ்சம் பேஷன்ஸாக இருங்க. யாருக்குன்னா ஒரு ஆன்சர் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, ரிப்ளை எதிர்பார்க்குறீங்க, ஏதோ ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இது உங்களுக்கான ஒரு விஷயம்தான். கண்டிப்பாக நீங்கள் வெயிட் பண்ணி அமைதியாக இருந்து ஒரு கான்ஃபிடென்ட்டோட, ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் நீங்கள் விஷயம் மெயின்டைன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு நல்ல விஷயங்கள்ன்றது இருக்குது. ஏதாவது ஒரு நெகட்டிவிட்டி, பேட் எனர்ஜி அந்த மாதிரியான விஷயத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து உங்களுடைய ஃபோக்கஸ் மாற்றுங்க. கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்கள். உங்களுடைய அந்த விஷயத்தில் எப்படி மாறணுன்றது சேஞ்ச் பண்ணுங்கள். ஒரே நிலையாக இருந்து யோசிங்க. ஒரே நிலையாக இருங்க. சேஞ்ச் ஆகிட்டே இருக்காதீங்க. ஓகே ஃபுல் கார்டு, இதுலேயும் ஃபுல் கார்டு இருக்குது, இதுலேயும் ஃபுல் கார்டு வந்துச்சு. கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு நியூ லைஃப். நீங்கள் ஸ்டார்டிங் கார்டு ஃபுல் கார்டு, எண்டிங் கார்டு ஃபுல் கார்டு. கண்டிப்பாக உங்களுக்கான லைஃப் நீங்களே ஸ்டாப் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கான ஏதோ ஒரு விஷயம் நீங்களே ஸ்டாப் பண்ணிகிட்ருக்கீங்க. அதனால் எந்த விஷயமா இருந்தாலும் ஒரே நிலையாக யோசிங்க. அதில் முடிவாக இருக்க டிசைட் பண்ணிட்டீங்க. அது வந்து அடிக்கடி சேஞ்ச் ஆகிட்டே இருக்காதீங்க. ஓகே இதுதான் உங்களுக்கான ஆன்சர். நீங்கள் கேட்ட இன்றைக்கி உங்களுக்கான மெசேஜ். ஓகே இதில் வேண்டான்றாங்க. ஓகே இதுதான் உங்களுக்கான மெசேஜ். ஃபைல் 2 மெசேஜ் ரெசனேட் ஆச்சா என்னன்றது கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்ல வேண்டும்.
உங்களுடைய ஒர்க் என்னன்றது உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் அதில் உங்களுக்கே சந்தேகம். நம்ம இது பண்ண முடியுமா, நம்ம இதுக்கு கரெக்டாக, நம்ம இதில் வெளில வந்தோம்னா நம்மளால் மற்ற விஷயங்களை பண்ண முடியுமான்றது உங்களுக்கு மேலே டவுட்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கு. பைல் நெகட்டிவ் எனர்ஜின்றது நல்லா, அது என்ன சொல்லுவாங்க, சப்பனா கால் போட்டு உட்கார்றதா, 2 கால் இப்படி வச்சு நல்லா உட்காந்துக்கிறது ஒரு கம்ஃபர்டபுளாக, அது எனக்கு தெரியல தமிழில் எப்படி சொல்லுவாங்க, அந்த மாதிரி போட்டு நல்லா உட்காந்துக்குச்சு. பேட் எனர்ஜி, ஏதோ ஒரு பேட் நெகட்டிவ் எனர்ஜின்றது நீங்களும் அதுக்கு வந்துட்டு ஒரு கெஸ்ட் மாதிரி ட்ரீட் பண்ணுற மாதிரி இருக்குது. இதெல்லாம் விட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் நிலையா இருங்க, மைண்ட் கண்ட்ரோல் பண்ணுங்கள். உங்ககிட்ட தான் இருக்குது மைண்ட் கண்ட்ரோல் பண்ணுறது. அது எந்த விஷயமா இருந்தாலும் யாரும் வந்து உங்கள் மைண்டை வந்து சரி பண்ண முடியாது. உங்கள் மைண்டை நீங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணணும். உங்கள் லைஃப் உங்ககிட்ட தான் இருக்குது. அது நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு போக போகிறீங்களா, இல்லை நீங்கள் ஒரு நல்ல லைஃப் பக்கம் எடுத்துகிட்டு போகிறீங்களான்றது உங்கள் கையில் தான் இருக்குது. சரியா? அது கெஸ்ட் பாதி வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க இல்லையா, அந்த நெகட்டிவ் எனர்ஜி, அந்த நெகட்டிவிட்டி, உங்களுடைய மைண்ட் அதுதான். அது இதுனா இருந்துச்சுன்னா, இல்லை நீங்கள் அந்த மாதிரி ஒரு பர்சன் அந்த மாதிரி இருந்ததுன்னா கெஸ்ட்டுக்கு வந்து கையில் மூட்டை எடுத்து கொடுத்துட்டு வழி அனுப்பி வச்சுருங்க, வேண்டாம். ஓகே, பைல் 3 பார்ப்போமா? பைல் 3 செலக்ட் பண்ணவங்க உங்களுக்கான ரீடிங் நம்பர் 3. பைல் 3 எஸ் ஆர் நோ, ஏதாவது ஒரு விஷயம் உங்கள் மைண்டில் இருந்ததுன்னா பெண்டலமில் எஸ் ஆர் நோ ஒரே ஒரு கொஸ்டினுக்காக யோசிச்சுக்கோங்க. வீடியோ பாஸ் பண்ணிட்டு கூட நீங்கள் திரும்ப வரலாம். பைல் 2ல் யாரும் பைல் 3க்கு தாவி இருக்கிறீங்க, வெல்கம் வெல்கம் வெல்கம். உங்களுக்கான இது சொல்லிடுறேன். இப்படி வந்ததுன்னா எஸ், இப்படி வந்ததுன்னா நோ, மேபி. ஓகே, உங்களுடைய கொஸ்டின் வந்துட்டு கேட்டுக்கோங்க, மைண்டில் யோசிச்சுக்கோங்க. ரொம்ப டென்ஷன் ஆக வேண்டாம், காம் மைண்டோட உங்கள் கொஸ்டின் யோசிச்சுக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் டைம் என்ன எடுத்துக்கோங்க, ரிலாக்ஸ் ஆகிட்டு அப்புறமா வீடியோ ஆன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, உங்களுக்கு நீங்கள் கேட்குற கேள்விக்கு எஸ் ஆர் நோ. Pile 3 question, yes or no? Yes or no? சேம் பைல் 2க்கு வந்த மாதிரி இருக்குது. பைல் 1 தான் உடனே நமக்கு ரெஸ்பான்ஸ் வந்து எஸ்ன்னு காட்டுச்சு. இதில் வந்துட்டு பைல் 2 லைக் பைல் 2ல் வந்த மாதிரியே இருக்குது. நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி பைல் 2 பைல் 3 கனெக்ஷன் இருக்கிற மாதிரி இருக்குது. சில பேர் இருக்குது. உங்களுக்கான மெசேஜஸ் இதில் இருக்கலாம். உங்களுக்கு கனெக்ஷன் தான், நீங்களே தானே உங்களை இன்விடேஷன் கொடுத்து கூப்பிட்ட மாதிரி இழுத்துட்டு வந்து இங்கே உட்கார வச்சுருப்பாங்க. இதையும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பைல் 3 பார்த்தவங்க பைல் 2 கண்டிப்பாக நீங்களும் போய் பார்ப்பீங்க. ஓகே, சேம் லைக் ஒரு சேம் மைண்டாக இல்லாமல் மாதிரி இருக்குது. ஓகே, பைல் 3 நீங்கள் செலக்ட் பண்ணவங்க வந்துட்டு உங்களுக்கான நாலேஜை வந்துட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சில விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கையில் வெண்ணெயை வச்சுட்டே சில பேர் வெளியில் தேடிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் உங்ககிட்ட இருக்குது. உங்ககிட்ட எல்லா விதமான குவாலிஃபிகேஷன்ஸ், எல்லா விதமான ஒரு பொட்டென்ஷியல் எல்லாமே உங்ககிட்ட இருக்குது. இருந்தாலும் உங்களுக்கு டவுட் எல்லா விஷயத்தும் அது அப்படியா இருக்காது. எல்லாத்தையும் நெகட்டிவாக யோசிக்கிறீங்க நீங்கள். இல்லை, அது கிடையாது, நீங்களே டிசைட் பண்ணிக்கிறீங்க. சில விஷயங்களை இருக்கும்ன்ற நீங்கள் ட்ரை பண்ணாமலே ஓகே இருக்கும்ன்ற நீங்கள்
தானாகவே நீங்கள் டிசைட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. மா சரஸ்வதியோட ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் எனர்ஜி இங்கே இருக்குது. அதுதான் உங்கள்கிட்ட இருக்கிற எத்தனை விஷயங்களுமே நீங்களே டவுன் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. நீங்களே சில விஷயங்களை இப்படி தான் மைண்டில் எடுத்து வச்சுக்கிட்டு சில விஷயங்கள் நீங்களே ட்ரை பண்ண மாட்டீங்க, சில விஷயங்களை நீங்களே அந்த மூமெண்ட் எடுத்துகிட்டு போக மாட்டேங்கிறீங்க, சில விஷயங்களை நீங்களே அசீம் பண்ணிக்கிறீங்க இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம் நீங்கள் யோசிச்சு நீங்கள் எல்லாம் இல்லை இருக்காதுன்னு நினைக்கிறேன், அந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் அப்படி தான் அமைகிற மாதிரி இருக்குது. ஆனால் நீங்களாக வந்துட்டு அந்த விஷயங்களை வந்துட்டு ஸ்டாப் பண்ணிக்கிறீங்க, எந்த விதமான ஒரு மூமெண்ட்டும் எடுக்காத மாதிரி இருக்குது. ஒருத்தங்கிட்ட பேசுகிறோம்னா இல்லை நம்ம பேசினா அவங்க பேச மாட்டாங்க நீங்களே நினச்சிக்கிறீங்க. ஒருத்தவங்ககிட்ட நீங்கள் வந்துட்டு ஏதோ உங்கள்கிட்ட ஒரு அட்ராக்ஷன் இருக்குது, நான் அவங்கக்கிட்ட நம்ம பேசுவோமா, அவங்ககிட்ட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணோம்னு நினைக்கிறேன், இல்லை அது நடக்காது நீங்களே டிசைட் பண்ணிக்கிறீங்க. அந்த மாதிரி சில விஷயங்கள் நீங்களாக அவங்கள ஸ்டாப் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. நல்லதில்லை. எதுவாக இருந்தாலும் ஏழு விஷயமா இருக்கட்டும், லைஃப் சுச்சுவேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் உங்கள்கிட்ட எல்லா தகுதியும் எல்லா விதமான விஷயங்களும் உங்களுக்கு இருக்குது. எந்தெந்த விஷயத்துக்கு என்ன தகுதி தேவை எல்லாமே உங்களுக்கு இருக்குது. கடவுள் உங்களை அள்ளி கொடுத்துருக்குறாங்க சில நாலேஜ், சில ஸ்கில்ஸ் எல்லாத்தையும். அதை பயன்படுத்து. ஓகே, இதுதான் உங்களுக்கான ஷார்ட் அண்ட் ஸ்வீட் மெசேஜ். உங்களுக்கான ஒரு இதில் என்ன மெசேஜ் வந்து பார்த்து ரீடிங் க்ளோஸ் பண்ணுவோம். ஓகே, எடுத்தோடனே எம்ப்ரர் ஷார்ட் ஃபண்ட்ஸ், எம்ப்ரர் எனர்ஜியில் இருக்கீங்க. எம்ப்ரர் சில பேர் வந்துட்டு டீச்சிங் ஃபீல்டில் கண்டிப்பாக இருப்பீங்க. எந்த வகையான டீச்சிங் ஃபீல்டு இருந்தாலும் சரி அதில் டீச் பண்ணுறவங்களா இல்லை ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கக்கூடியவங்க அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கீங்க. உங்கள்கிட்ட இருக்கிற அந்த ஒரு ஸ்கில்ஸ், அந்த சில விஷயங்களை வெளியில் எடுத்துகிட்டு வாங்க. மற்றவங்களுக்கும் கொஞ்சம் அந்த நாலேஜ் சில விஷயங்களை சொல்லி கொடுங்க, சில விஷயங்களை பண்ணுங்கள். நீங்களே டவுட் பண்ணிவிட்டு நீங்களே உங்களை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காதீங்க சில விஷயம் இருக்குங்க. ஓகேவா, இதுதான் உங்களுக்கான மெசேஜஸ். கண்டிப்பாக எல்லாருக்கும் ரெசனேட் ஆகிருக்கும்னு நம்புகிறேன். கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க ரீடிங் ரெசனேட் எப்படி ஆச்சு என்னன்றதை பற்றி. ஓகே, டேக் கேர், காட் பிளஸ்.